ஓம் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணியே போற்றி போற்றி. வேலும் மயிலும் எமது துணை என்றே கருதும் மானுடர்களுக்கு சத்தியம் உரைக்கின்றோம். தண்டம் ஒன்றே எமது பெரும் துணையாகும். வேலும் மயிலும் எமது பக்தர்களுக்கே துணையாகும். ஞானத்தினை பெற்றுக்கொள்வதற்கும் போதிப்பதற்கும் தண்டம் எனும் சிவ கருவியே உதவிடும். ஓர் சத்தியம் யாதெனில் இதன் பொருள் பன்முக ஆற்றல் கொண்டது என்பதாகும். மானுடர்கள் யாவரும் ஞான தண்டாயுதபாணியாக எமை கண்ணுறுகையில் எமது கரங்களில் தவழ்கின்ற தண்டம் எனும் கருவியினையும் கண்ணுற்றே வணங்கிடுவர். எனினும் அதன் பொருளினை பூரணமாய் உணர்வதில்லை. ஞானத்தின் மூல ஆற்றலை உணர்ந்திட உதவிடும் கருவியே தண்டம் என்பதாகும். தண்டாயுதபாணியாக யாம் வெளிப்படும் தருணத்தில் தண்டம் எனும் கோலின் ஆற்றல்கள் எமக்கு ஈச ஆற்றல்களை ஈர்த்தே அருள்வது போன்று மானுடர்களுக்கும் ஞான ஆற்றலை பொழிந்திடும். மூலாதார சக்கரமானது தூய்மை அடைந்தால் உட்சுவாசம் மலர்ந்திடும். மானுட தேகத்தினில் தண்டம் என்றே அழைக்கப்படுவது உங்களது உட்சுவாச பாதையாகும். சுழுமுனை என்றும் சிவநாடி என்றும் போற்றப்படும் ஆற்றலே எமது கரங்களில் தவழ்கின்றது. ஆதிமூல கணபதியே சுழுமுனை நாடியின் துவக்கம் ஆவார். சிவ ஆற்றல்கள் எனப்படும் ஜீவகாந்த ஆற்றல்களாகிய அதிநுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் வெளிப்படும் அற்புத பாதரச மூலக்கூறானது மூலாதாரத்தினை அடைந்தால் மாத்திரமே தேக முக்தி கிட்டும். சிவ ஆற்றல்கள் என்பதே அதிநுண்ணிய ஆகாய மூலக்கூறுகளாகும். அவை பயணிக்கும் பாதையே சிவநாடியாகவும் அறியப்படுகின்றது. அதனை உருவாக்கி அருளியவர் ஆதிசக்தி ஆவார். சுழுமுனை நாடியாகவே நிலைப்பவர் ஆதிமூல கணபதி ஆவார். ஆறுமுகனாராகிய யாம் தண்டாயுதபாணியாக உருமாறி எமது தண்டம் எனும் ஆன்ம ஆற்றலை உட்செலுத்தி உங்களது உள் சுவாச நாடி சீராய் ஒற்றை இழையாய் வளர்ச்சியுறுவதற்கே உதவிடுவோம். காற்றினில் அலைபாயும் ஓர் கொடியினை போன்று நிலைத்துள்ள மானுடர்களின் ஞான பாதையாகிய சிவநாடி தீர்க்கமாய் படர்ந்து வளர்ச்சி அடைவதற்கு யாம் எமது ஜீவ நாடியினையே ஓர் தண்டமாக அருள்கின்றோம். பற்றி படர்ந்து சீராய் வளர்ச்சி அடைந்து மூலாதாரத்தினை சென்று அடைவதற்கு பூரண உதவி புரிவது எமது தண்டம் எனும் ஆன்ம ஆற்றல்களே. மூலாதார சக்கரம் சீரடையும் பொருட்டு தீர்க்கமாய் பயிற்சிகளை உணர்ந்து மேற்கொள்ளும் அன்பு மானுட ஆன்மாக்கள் யாவரும் ஓர் சத்தியம் உணருங்கள். கரண பயிற்சிகளை ஏற்கும் தருணத்தில் உங்களது உயிர் ஆற்றல் என்பது வேல் போன்று மேல் நோக்கியே பயணிப்பது போன்றே சிவநாடியின் வளர்ச்சி என்பது கீழ் நோக்கி அமையப்பெறும். வளர்ச்சியுறும் சிவநாடி என்பது தண்டம் எனும் ஆற்றலை ஊன்றுகோலாய் பற்றியே செயல் புரிவதற்கு உரித்தான செயல்களையே யாம் இத்தருணத்தில் ஏற்றுள்ளோம்.
எவ்விதம் அகத்திய மகரிஷிகள் அன்பு மானுடர்களின் ஆன்ம ஒளிப்பாலத்தினை தனது ஒளிப்பாலத்தோடு இணைத்து செயல்புரிகின்றாரோ அவ்விதமே யாம் உங்களது அக வழித்தடமாகிய சிவநாடி எனும் உட்சுவாச பாதை உருவாகிட எமது சிவநாடியினை அருளுகின்றோம். உங்களது ஒளிப்பாலம் என்பது சுயமாய் வளர்ச்சியுற்று ஈசனை அடையும் வரை அகத்தியரின் ஒளிப்பாலம் காத்தருள்வது போன்று உங்களது ஜீவ நாடியான சிவநாடி மூலாதாரம் வரை வளர்ச்சியுற எமது தண்டம் எனும் பேராற்றல்களே உதவிடும். எமது தண்டம் என்பது நிலத்தில் ஊன்றப்படுவது போன்று உங்களது பாதங்களே நிலத்தினில் ஊன்றப்படுகின்றது. மூலாதார சக்கரம் என்பது நில தேகத்தினில் மாத்திரமே ஊன்றி இயங்கிடும். அதன் பொருட்டே நில தேக மூலாதார சக்கரமே முதன்மையானதாக உணரப்படுகின்றது. அதனின்று வெளிப்படும் ஆற்றல்களே அதி உன்னதமாகும். நில தேகத்தினில் உள்ள மூலாதார சக்கரமே முதன்மை சக்கரமாகும். ஏனெனில் அனைத்து மூலாதார ஆற்றல்களின் மூலமாய் திகழ்வதினாலும் சிவநாடியின் எல்லையாக திகழ்வதினாலும் இச்சக்கரமானது பூமியின் ஈர்ப்பு விசையோடு கலப்புற்று இயங்குவதினாலும் மானுடர்களின் வாழ்விற்கு ஆதார ஆற்றல்களை அருள்கின்றது. விஞ்ஞானமாகவும் அறிவினுடைய ஆற்றல்களை கொண்டும் ஏற்க வேண்டும் எனில் ஓர் சத்தியம் உரைத்திடுவோம். நில தேக மூலாதார சக்கரம் என்பது படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் 3 நிலை ஆற்றல்களையும் உள்ளடக்கியதாகும். பிரம்மநாடி, விஷ்ணு நாடி, சிவநாடி எனும் முக்கோண வடிவ இணைப்பினை ஏற்றிருக்கும். அதனை சூழ்ந்து 4 இதழ்கள் மலர்ந்திருக்கும். அவை 4 கனிமவள ஆற்றல்களை குறிக்கும். அவையே மூலாதார சக்கரத்தின் ஆழத்தினையும் அகலத்தினையும் வீரியத்தினையும் வெளிப்படுத்தும். நில தேகத்தினில் உள்ள மூலாதார சக்கரத்தினில் மாத்திரமே 4 கனிம வளங்களும் சரிசமமாய் பரவி இருக்கும். மூலாதார பயிற்சிகளை ஏற்று அதனை தூய்மையுறுத்தும் தருணம் பாதரசமும் வெள்ளியும் தங்கமும் தாமிரமும் சமபங்கு அளவினில் கலப்புறும். இதன் மூலம் உருவாகும் ஓர் உன்னத கனிமமே மூலாதார சக்கரத்தின் மைய ஆற்றலாகும். 175 மூலாதார சக்கரங்களையும் இயக்குகின்ற மூலமான முதன்மையான ஆற்றல்கள் நில தேக மூலாதார சக்கரத்தினில் மாத்திரமே நிலைத்திருக்கும். இவ்வாற்றல்கள் குறித்து யாம் தொடர் செயலாய் எடுத்துரைப்போம். இவ்வாற்றல்கள் மாத்திரமே அதி உன்னத எரிபொருளாகும். நில தேகத்தில் உள்ள முதன்மையான மூலாதார சக்கரம் என்பது தூய்மை அடைந்தால் மாத்திரமே ஏனைய மூலாதார சக்கரங்கள் யாவும் தூய்மையடையும். எனில் முதன்மை சக்கரம் தூய்மை அடைய யாம் ஓர் உன்னத மார்க்கமும் அருளிடுவோம். புறப்பயிற்சிகளாக அன்றி அகப்பயிற்சியாகவே ஏற்க கடவது. தூய்மையான எமது தண்டம் அதனை உங்களது சிரசின் உச்சத்தில் பாய்ச்சி மூலாதாரம் வரை மெல்ல மெல்ல பயணிப்பதாக உணருங்கள். ஆழ்ந்து சுவாசிப்பதன் மூலமே இச்செயல் நடைபெற வேண்டும். சுவாசமானது மெல்ல ஆழ்ந்து மூலாதாரத்தினை நோக்கி பயணிக்கையில்
எமது தண்டமும் உள்முகமாய் பயணிப்பதனை உணருங்கள். இறுதியில் சுவாசமானது மூலாதாரத்தினை அடைந்தவுடன் ஓர் சுழல் போன்ற சுழற்சி நிலை உருவாகி ஆற்றல் கலப்புகள் நிகழ்வதனையும் உணரக்கடவது. தண்டம் போன்று நீண்ட குழலாய் சுவாசம் உள்முகமாய் பயணிக்கையில் அவை மூலாதார சக்கரத்தினை வீரியமாய் இயக்குவதனையும் உணரலாம். உட்செலுத்தப்படும் சுவாச காற்றானது ஒற்றை இழையாய் நேர்கோட்டினில் மூலாதாரம் நோக்கி பயணிப்பதனை உணர்வதே அதி உத்தமமாகும். 4 கனிம வளங்களும் உட்செலுத்தப்படுவதனை உணர்வது நன்று. பாலும் தெளிந்த தேனும் பாகும் பருப்பும் என்றே போற்றப்படும் உன்னத கலவை பொருட்களே 4 வித கனிம ஆற்றல்களாகும். ஒவ்வொரு தேகத்திற்குள்ளும் உயிரான சக்தியும் சுழுமுனை நாடியாக வளர்ச்சியுறும் கணபதியும் வீற்றுள்ள காரணத்தினால் 4 வித கனிமங்களும் உள்ளேற்கப்படும். இவற்றை ஆழ்ந்த தவ தியான நிலைகளின் மூலமும் மிக ஆழ்ந்த சுவாசக்காற்றின் மூலமும் ஒவ்வொரு மானுட ஆன்மாவும் இப்பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்தே பெறுகின்றன. அவற்றினை மூலாதாரத்திற்கு செலுத்தி சேமித்தால் மாத்திரமே இயல் இசை நாடகம் என்றே போற்றப்படும் முத்தமிழான சங்கத்தமிழ் என்றே உணர்த்தப்படும் 3 கலைகளும் சீராய் வளர்ச்சி அடையும். சந்திரகலை எனும் இடது சுவாசமும் அதன் மூலம் உருவாக்கப்பட்ட பிரம்ம நாடியும், சூரிய கலையாகிய வலது சுவாசத்தினால் உருவான விஷ்ணு நாடியும், அக்னிகலை எனும் உயிராற்றலால் உருவாக்கப்படும் சுழுமுனை நாடியாகிய சிவநாடியுமே 3 சங்கத்தமிழ் என்றுமே அனைவரும் உணரக்கடவது. உணர்வுகளால் பிரித்து ஏற்கும் தருணம் உங்களது தேகத்தின் ஆற்றல்கள் வெளிப்படும். 3 நாடிகளும் பூர்த்தி உற்று நிலைத்தால் மாத்திரமே மூலாதார ஆற்றல்கள் பெருகும். விரிந்து ஒடுங்கும் சக்கரமானது உன்னதங்களை விளைவிக்கும். அபரிமிதமான ஞானத்தினை பொழியும் தெய்வங்களின் உன்னத அருளுரைகளே அனைவருக்கும் இறைவனை உணர்த்தும் கருவியாக மலரும். உணர்ந்து ஏற்றுவிட ஞானமும் பெருகும். ஞான தண்டாயுதபாணியின் பேராசிகள் பெருகட்டும்.